போகுது. கிளாஸ் இருந்துச்சு, ஓரத்தில் நின்றுட்டு இருக்கா. மெதுவா வாசனா ஓடாதா, அது எனக்கு பிடிச்சி கொடுங்க. இது நீ பிச்சுக்கோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 1க்கு முந்தைய நாளோட வீடியோ தான் இது. எங்கே நாங்கள் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்டில் அழிஞ்சி குச்சி இருக்கான்னு தேடி பார்க்குறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். அழிஞ்சி குச்சி எதுக்காக அப்படின்னா, ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் நோம்பிக்கு வந்து தேவைப்படும். அதாவது தேங்காய் சுடுறதுக்கு அழிஞ்சி குச்சியில் வச்சு தான் சுடுவாங்க, அதுதான் பாரம்பரியம். அந்த குச்சி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நான் காமிக்கிற மரம் தான் அந்த அழிஞ்சி மரம். நிறைய பேர் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்ததில் ஒரே ஒரு குச்சி ரொம்ப வளைஞ்சு போய் தான் கிடச்சிச்சு. இப்போதைக்கு அந்த வளைஞ்ச குச்சியை மட்டும் பார்த்து வச்சுட்டு வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டீரியராக அந்த பிளாட்டுக்கு உள்ளால போனோம். எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக போனோம். உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு மினி அமேசான் மாதிரி இருந்துச்சு. செடிங்க நிறைய புதர் மாதிரியே வளர்ந்துருச்சு. இதில் ஒத்தரை செடின்ட்டு இருக்குது. அந்த செடி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே பட்டுடுச்சு அப்படின்னா கம்பளிப்பூச்சி கடிச்சா எப்படி தடிச்சு போயிடுது, அது மாதிரி நம்மளோட உடம்புலாம் தடிச்சு போயிடும். ஸோ போகும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணும். முள் வேற நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடத்துல போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ ஒரு புது அட்வென்ச்சர் போன மாதிரியே இருந்துச்சு. திகில் நிறைஞ்ச இடமா இருந்துச்சு. போக போக ஈவினிங் வேறையா கொஞ்சம் இருட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிருச்சு. எங்களை பார்த்தோன்னே மயிலும் ஓட ஆரம்பிச்சிருச்சு எங்கள் சத்தம் கேட்டு. அந்த பிளாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணறுல நிறைய மீனும் இருந்துச்சு. கூடவே குட்டி குட்டி தண்ணி பாம்பெல்லாம் உள்ளே இருந்துச்சு. துக்குனாங்குருவி கூடெல்லாம் நிறைய கட்டி போட்டுருந்துச்சு. அப்படியே அந்த கிணத்து பக்கத்தில் திரும்பி பார்த்தா அழிஞ்சி குச்சி இருந்துச்சு. ஆனால் அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த சீசன் இப்படி தாங்க, இந்த குச்சி எங்கே இருந்தாலுமே மக்கள் விட மாட்டாங்க, கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு குச்சி இவ்வளோன்னு சொல்லிட்டு வெளியில் சேல் பண்ணிவிடுவாங்க. அதனால் எங்கேயாவது கண்ணில் தென்பட்டுருச்சு அப்படின்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்குதோ இல்லையோ, ஒரு காட்டில் கூட இந்த அழிஞ்சி குச்சி இருக்காது மக்களே. இதை தேடி தான் நாங்களும் வந்தோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு ஒன்று கூட சிக்கலை. நம்மளை விடவும் யாரோ அவசரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். சரி, இதுக்கு மேலே குச்சி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் தடந்தேடி தொலைவிட்டு இருக்கோம். சரி, வந்த வழியாக போக வேணாம், இந்த வழியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பிளாட்டில் இருந்து தான் நாங்கள் போன வாட்டி மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு விறகு காஞ்சதுக்கப்புறம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இப்போ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வழியாக இருந்துச்சு, தடமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே புதர் கட்டிருச்சு. எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு தெரியல. முள் வேற இதில் அங்கங்கே குட்டிருச்சு வேற. குச்சி அதனால் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. யோசிக்கிறோம், பார்க்கலாம். கிடைச்சா குச்சி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது குச்சி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு சில டைம் வந்து குச்சி கிடைக்கல அப்படின்னா, கடையில் விற்கிறவங்களுக்கே கிடைக்கல அப்படின்னா, வேறு குச்சியை கலந்து போட்டு அதில் மஞ்சள் போட்டு இது பண்ணிடுவாங்க. யாரோ அவசரமாக வெட்டிட்டு போனதில் இதை மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க போல். எங்களுக்காகவே ஒரு 4-5 குச்சி விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபைனலாக அழிஞ்சி குச்சி எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆடி 1 பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் குச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து அழிஞ்சி குச்சி கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே இல்லை எங்கேயாவது கிடச்சிருச்சு அப்படின்னா, பாரம்பரிய முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேடி தான் வந்தோம். ஆனால் கையில் இதெல்லாம் கலந்து தானே வைப்பாங்க, இதே வைக்க மாட்டாங்க தானே. இதான் இந்த கிளையை வந்து ரெட்டை கிளையாவே எடுத்துட்டோம். 2 சைட்லையுமே தேங்காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. சனா பாருங்க, டயர்ட் ஆயிட்டா. சனா வாயில என்ன அசாடுது? நெல்லிக்காய். அந்த பக்கம் தான் காடு. நம்ம பாப்பா சொல்றா பாருங்க, நம்ம வேற எங்கேயும் தொலைவில் இல்லை, நம்ம பாட்டுக்கு பின்னால பிளாட்ல தான் இருக்கோம். தான் இப்போ ஸ்பெஷல் குச்சி ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, அவளுக்கு மட்டும் கிளீனா எடுத்துட்டு வருவார், நமக்கு மட்டும் அப்படியே முள்ளாக எடுத்துட்டு வருவாங்க. கொசு கடிக்குதா? உங்களை எங்கே போனாலும் எறும்பு கடிக்குது, இல்லைன்னா கொசு கடிக்குது. செடியோட இலை பாருங்கள், இப்போ பக்கமாக தெரியும். கடையில் வந்து குச்சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அது ஒரிஜினல் இந்த இதில் உள்ள குச்சி கிடையாது. அது வந்து சீத்தாமர குச்சியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது குச்சியாக இருக்கும். கோவப்பழம், கொத்து கோவப்பழம் இப்படி சீவி ஒரு இடத்துல வந்து நாளைக்கு வந்து ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் இப்படி மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா ஒரிஜினல். அதுலேயும் மாறும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் தொடக்கி வச்சுருவாங்க. என்னோட குச்சி எடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறா நினச்சேன். மொத்தமாக 4 குச்சி எடுத்திருக்கோம். அதில் ஒரு குச்சியில் மட்டும் 2 கவர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். 2 தேங்காய் போடலாம் அப்படிங்கிறதுக்காக.
ஏன்னா அவருக்கு ஹார்ட்டே வலிக்குதுடா, கஷ்டப்பட்டு வெட்டினாரு, தூக்கி போடாத. கவின் ஒரு நிமிஷம் அவர் எப்படி ஏறுறான்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி ஏறுறோன்னு. ஏங்க அவ ஏறிட்டாங்க, அவ சைஸ்க்கு நான் எப்படிங்க போவேன்? சனா இங்க பாரு, போயிட்டே இருக்கிறோம். இப்போ என்னாச்சுன்னா திரும்பவும் வீட்டுக்கு போகணும்னா அந்த புதரெல்லாம் சுற்றி போகணும். அதனால இந்த முள்ளு வேலையை தாண்டி போயிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஏறி தாண்டிட்டு இருக்கோம். நீ அழகா பார்த்து மனுஷன் இங்கே ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கேன், அழகாக வேற பார்த்து ஏறணுமா? கையை செட் பண்ணி ஏறு. வெண்டைக்காய் திருடி வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்தது செவனேன்னு குச்சி மேல. நான் ஏறினதுக்கு பின்னால வெண்டைக்காய் காடு இருக்குதுன்னு வெண்டைக்காய் திருடின்ட்டாரு. இந்த இளநியும் எங்களுது இல்லைங்க, நாங்கள் வந்த காட்டில் கீழே இளநி கிடந்துச்சு, அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தெம்பா வந்துட்டோம். குச்சியும் எடுத்தாச்சு, கூடவே மழையும் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.